இந்த டெக் வேர்ல்டுல இருக்கிற நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆப்பிளோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல ஆப்பிள் பெரிய நிறுவனமா வளராது. ஏன்னா ஆப்பிள் இன்னோவேட் பண்ண தெரியல. இதோட ஆப்பிளோட கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வலைத்தளங்கள்ல ஏகப்பட்ட போஸ்ட போட்டுக்கணும். இதை கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தாங்க ஆப்பிள் நிறுவனம். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 17ல இருக்கிற மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணி காட்டுறோம் பாரு அப்படிங்கிற ஒரு டாக்டிஸ் தான். இதுக்கு பின்னால அவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்பிள் ஐபோன் 17ல பெரிய ஃபீச்சர்ஸை கொடுத்தாங்களோ இல்லையோ, ஆனா இந்த கலரை வச்சு இன்னைக்கு மார்க்கெட்டே பிடிச்சிட்டாங்க. மும்பை ஸ்டோர்ல கிட்டத்தட்ட 400ல இருந்து 500 பேர் 2 நாளா காத்து கிடந்திருக்காங்க. அதே மாதிரி டெல்லியோட ஸ்டோர் வாசல்ல 500ல இருந்து 600 பேர் 2 நாள் காத்து கிடந்திருக்காங்க இந்த ஐபோனை வாங்குறதுக்காக. ஆப்பிள் ஐபோன் 16க்கு அப்புறம் 17 அந்த அளவுக்கு மார்க்கெட்ல செல்லுபடி ஆகாதுன்னு சொன்ன எல்லாருக்கும் மிகப்பெரிய நெத்திடியை கொடுத்தாங்க ஆப்பிள் இந்த வாட்டி. ஏன் அப்படின்னா, இந்த ப்ரீ புக்கிங்ல ஆப்பிள் ஐபோன் 16 விட கிட்டத்தட்ட 19% ப்ரீ புக்கிங் அதிகமா இருந்திருக்கு ஆப்பிள் ஐபோன் 17. அது மட்டுமா, செப்டம்பர் 19ஆம் தேதி ஆப்பிள் ஐபோனோட விற்பனை இதுக்கு முன்னால இருந்த 16, 15 சீரீஸ்க்கு இல்லாத அளவுக்கு விற்பனை நடந்திருக்கு. என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 28% அதிகமா சேல்ஸ் நடந்திருக்கு. இதுல வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. என்ன தெரியுமா, ஒரு மார்க்கெட்டிங் டேட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்பிள் ஐபோன் 19ஆம் தேதி வாங்கியிருக்காங்கல்ல செப்டம்பர்ல, அதுல கிட்டத்தட்ட 85% பேர் இஎம்ஐல வாங்கியிருக்காங்க. அதாவது சொந்த காசை போட்டு வாங்கல, கடன் போட்டு வாங்கியிருக்காங்க.